வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வீடே மணக்கிற அளவுக்கு செட்டிநாடு மசாலா தான் செய்ய போகிறோம். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எதுவானாலும் இந்த செட்டிநாடு மசாலா பொடியை போடும்போது ஒரு தனி சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 20 வரமிளகாய், இதனோட எடை 20 கிராம். குறைஞ்ச தீயில் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வெயிலில் காய வச்சுருந்த வரமிளகாய் தான். இப்போ இதில் 6 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதனோட எடை 25 கிராம். 5 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதனோட எடை 35 கிராம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். குறைஞ்ச தீயில் தான் வறுக்கணும். எல்லா மசாலாவையும் கருகாத அளவுக்கு வறுக்கணும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், மணமும் மாறிடும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை போட்டுக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற எண்ணெயை அந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். 5 கொத்து கறிவேப்பிலையை உருவி போட்டு முறுமுறுப்பாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். 1-2 வறுபடாது, பரவாயில்ல. முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பவுடர், இது கடையில் வாங்கினது. இந்த பவுடர் இல்லைன்னா 1/2 கப் துருவின தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். தேங்காயாக இருந்தாலும் சரி, தேங்காய் பவுடராக இருந்தாலும் சரி. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். 1/2 இன்ச் நீளத்துக்கு 10 துண்டு பட்டை, இதனோட எடை 10 கிராம். 4 நட்சத்திர சோம்பு, இதனோட எடை 5 கிராம். 5 கிராம் மராட்டி முக்கு, 5 கிராம் கருப்பு ஏலக்காய், 5 கிராம் ஏலக்காய், இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய். இது எல்லாத்தையும் குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பச்சை ஏலக்காயை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பையும் சேர்த்துக்கலாம். இதனோட எடை 5 கிராம். ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, 2 ஜாதிப்பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதனோட எடை 7.5 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது 5 கிராம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இதனோட எடை 5 கிராம். இது எல்லாத்தையும் மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். முதல்லையே இது எல்லாத்தையும் சேர்த்துனா சீக்கிரமாக கருகி போயிடும். கருகாத அளவுக்கு எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இதை ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுக்கணும். கல்லுப்பு சேர்த்து வறுக்கிறதால மசாலாவில் பூச்சி பிடிக்காது, சீக்கிரம் கெடாது. ரெண்டு பிரியாணி இலையும் சின்ன சின்ன துண்டுகளாக கிள்ளி போட்டு வறுத்துக்கலாம். செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே வறுத்துட்டோம். இது நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸான பவுடராக வராது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் வரும். இந்த மசாலா பொடியை வறுக்கும்போது வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மசாலா பொடி இருக்கும்போது நீங்கள் பட்டை கிராம்பு எதுவும் போடாமல் வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளித்தாலே போதும். சிக்கனோ மட்டனோ வெஜ்ஜோ எது சேர்த்தாலும் இந்த மசாலா பொடியை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இங்கே 1/2 கிலோ மட்டனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு மசாலா பொடியை சேர்க்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அருமையான வாசனையோட நல்ல சுவையை கொடுக்கக்கூடிய இந்த செட்டிநாடு மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.